जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. பல ஆளுகளும் பல பேர் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், சுவாமி நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், இதுவரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கவில்லை. செல்வர் சொல்லுவாங்க, சுவாமி நான் எல்எல்பி முடிச்சிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் வேலை எதுவும் ஆகலை. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பர்மனண்டாக எங்கேயும் ஒரு வேலை இல்லாமல் இருக்கப்பட்ட ஆளுகளையும் எனக்கு தெரியும். நான் இந்த விஷயங்களெல்லாம் உங்களிடம் நடக்க வாய்ப்புண்டு, வர வாய்ப்புண்டு அப்படி சொல்லலை, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நடக்கும், அப்படி வரும், அப்படி உறுதியே சொல்கிறேன். ஏன் காரணம் என்றால், என்னிடம் வந்து சொல்லப்பட்டவங்களோட அனுபவங்கள், அந்த அனுபவத்தை, அனுபவமே குரு அப்படி சொல்லுவாங்க, அந்த அனுபவங்களை வச்சு கொண்டு தான் உறுதியாக உங்களிடம் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறது. அப்போ பல பேர் வந்து சொல்லுவாங்க, படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை. எனக்கு தெரிஞ்சு எம்பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலை செய்து வாழப்பட்ட ஆளுகள் இருக்கு. எல்எல்பி படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகாமல், கோர்ட்டில் போனால் யூஸ் இல்லை, ரியல் எஸ்டேட் பண்ணப்பட்ட ஆளுகள் இருக்கு. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எந்த வேலையும் இல்லாமல் உட்கார்ந்துருக்காங்க, அதில் 1-2 பேர் ரியல் எஸ்டேட்டே பண்ணுறாங்க. இப்படி நிறைய ஆளுகள் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்றால், ஜாதகத்தில் அவர் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் படித்து முடித்தாச்சுனாலே அடுத்தது எந்த படிக்கலாம் அப்படின்னு சிலவர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. சுவாமி எம்பிபிஎஸ் படிக்க வைக்க சொன்னாங்க, எம்பிபிஎஸ் படிக்க வச்சாச்சு, படித்து முடித்தாச்சு, தொடர்ந்து படிக்கிறதுக்கும் வழி இல்லை. இப்போது இந்த காலத்தில் ஒரு சாதா எம்பிபிஎஸ் அப்படி சொல்லியாச்சுன்னா பெரிய வேல்யூ கிடையாது. ஸ்பெஷலாக ஏதாவதெல்லாம் படித்தா தான் வேல்யூ. அது படிக்கிறதுக்குள்ளே கேஷ் இல்லை, இவனுக்கோ வேலை இல்லை அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாம் எந்தெந்த படிப்புகள் இருக்கோ அங்கே எல்லாம் பல பேர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இது படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாதகம் கொண்டு போய் காட்டணும், இந்த லைனில் படிக்கவே அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அதுபடி தான் நாங்கள் படிக்க வச்சோம், ஆனால் அது யூஸ் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த ஆச்சாரியன், நீங்கள் போய் பார்த்த அந்த ஆச்சாரியனுக்கு சாஸ்திரியமாக இந்த விஷயம் சொல்லக்கூடிய அறிவு இல்லை என்றுதான் அர்த்தம். அவர் என்ன பண்ணியிருக்கிறது என்றால், 2ஆம் இடம் வித்யாஸ்தானம், அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஓகே நீங்கள் மெடிசனுக்கு அனுப்புங்கோ, சூரியன் இருந்தாலும் ஓகே நீங்கள் மெடிசனுக்கு அனுப்புங்கோ, சுக்கிரன் இருந்தால் ஓகே நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம். அது வந்து சனியோட ஆரூடத்தில், சனியோட வீட்டில் தான் சுக்கிரன் இருக்கின்றால் சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது கரெக்டு தான், அவங்க சொன்னதில் தப்பொன்றும் இல்லையே, கரெக்டு தான். ஆனால் படிக்கிறது எதுக்காக? பழைய காலத்தில் என்றால், அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டால், கல்ச்சர் உண்டாகுவதற்கு, சம்ஸ்காரம், கல்ச்சர் உண்டாகுவதற்கு தான் படிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. அது அந்த காலம். இப்போ அப்படி இல்லை. எதுக்கு படிக்கிறீங்க? வேலை கிடைக்கத்தான், உத்தியோகம் கிடைக்கத்தான் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்போது நம்ம படிக்கப்பட்ட படிப்பு நமக்கு உத்தியோகமாக யூஸ் ஆகணும், அதிலிருந்து வருமானம் உண்டாகணும். அப்படி உண்டாக வேண்டுமானால் 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகத்தை மட்டும் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. ஏனென்றால் 2ஆம் இடம் வித்யாஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் இடம். இது ரெண்டும் கால்குலேஷன் பண்ண வேண்டும். 2ஆம் இடத்தில் உள்ள கிரகமா 10ஆம் இடத்தில் உள்ள கிரகமா பவர் ஜாஸ்தி, அது எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது? 10ஆம் இடத்துல உள்ள கிரகம் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது என்றால், அந்த கிரகம் எதை பேஸ் பண்ணுறதோ அதை படிக்க வைக்க வேண்டும். அப்போ தான் அந்த படிப்பு நமக்கு யூஸ் ஆகும். இல்லை என்றால்
ஏற்கனவே சொன்ன மாதிரி படிச்சுட்டு சும்மா உட்கார வேண்டியது தான். அப்போது உங்களோட குழந்தைய ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் அந்த படிப்பு அந்த குழந்தைக்கு யூஸ் ஆகணும், அந்த படிப்புக்கு ஏற்றபடி ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாதிக்கக்கூடிய நல்ல சேலரி கிடைக்கணும், சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகணும், அப்படியெல்லாம் நினைக்கிறதா இருந்தால் நல்ல ஒரு ஆச்சாரியனை பார்த்துட்டு இந்த படிப்பை பற்றி முடிவெடுக்க வேண்டும். அவர் கர்மஸ்தானமும் தனஸ்தானமும் கம்பேர் பண்ணிவிட்டு அதில் எது பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அந்த வித்யா படிக்க சொல்லுவாங்க. இந்த கோர்ஸை படிச்சுக்கோ, இந்த வித்யை படிச்சுக்கோ, அதுதான் உனக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. அப்படித்தான் படிக்கணும். அப்படி படித்தால்தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அது மட்டுமல்ல, அந்த உங்களோட ஜாதகத்தில் லக்னாதிபனையும் எடுத்து பார்க்கும்போதும் லக்னாதிபனையும் கால்குலேஷன் செய்ய வேண்டும். இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் சாஸ்திரியமாக ஜோதிஷம் படித்த ஆச்சாரியனை தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கவில்லை என்றால் நம்மளோட வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆகி போகிறது. ஜாதகம் என்று சொல்லப்பட்டது உங்களோட டெஸ்டினி தான், உங்களோட தலையில் எழுத்து தான். அந்த தலையில் எழுத்தோட ஃபோட்டோ காப்பி தான் ஜாதகம். அது கரெக்டான ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றி விட்டுரும். அந்த திசை மாறி போகும் பொழுது என்னாகும்? பிரச்சனைகள் உருவாகும். இந்த காலத்தில் வாழ வேண்டுமானால் பணம் ரொம்ப முக்கியம்தான். பல பேர் ஆச்சாரியன்மாரும் சொல்கிறது இந்த டிவியில் எல்லாம் கேட்டிருக்கேன், பணமா சே 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் ட்ராமா தான், நாடகம்தான். என்ன அவருக்கே கோடிகள் சொத்து இருக்கும். இந்த பணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டவர் ஆரம்ப காலத்திலே தனபரமாக மைனஸில் இருக்கும். இப்போ அவரை பார்த்தால் பல்லாயிரக்கணக்கு சொத்து இருக்கும். அப்போ அந்த பணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் வெறும் நாடகம்தான். அதெல்லாம் நம்பக்கூடாது. பணம் இல்லை என்றால் இந்த காலத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது. பணம் இல்லாதவன் எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும் சொசைட்டி அவனை மதிக்காது. பணம் இல்லாதவன் எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும் சொசைட்டி அவனை மதிக்காது. இதுவே பணம் உள்ளவன் கெட்டவனாயிருந்தாலும் சொசைட்டி அவனை மதிக்கும். அதுதான் இந்த காலம். இப்போ சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் தனம் வேண்டும், தனம் வேண்டுமானால் தொழில் இருக்க வேண்டும். இனி ஒன்று நம்ம ஜாதக பிரகாரம் நமக்கு உத்தியோகமா இல்லை பிஸ்னஸா அது கூட தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களோட ஜாதக பிரகாரம் உங்களுக்கு உத்தியோகமா பிஸ்னஸா? ஜாதக பிரகாரம் பிஸ்னஸ் ஆகியிருந்தால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு MBBS சீட்டு கிடைக்கணும்னு எத்தனை லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அப்புறம் அது படிக்கணும், எவ்வளோ கஷ்டம். அந்த படிக்கப்பட்ட ஆளுக்கு எவ்வளவு டென்ஷன். இவ்வளவெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் அது யூஸ் ஆகலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்புறம் அவர் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் என்றால், இதே MBA படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பிஸ்னஸில் கொஞ்சம் அதை படித்தது கொஞ்சம் யூஸ் இருக்கும். ஆனால் MBBS படித்தாச்சுன்னா இங்கே பிஸ்னஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஜாதக பிரகாரம் நமக்கு உத்தியோகமா பிஸ்னஸா? எந்த பிஸ்னஸ்? அது ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டில் ஜாதக பிரகாரம் உத்தியோகமா பிஸ்னஸா? ஒரு ஆள் இங்கே ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்தாங்க. அதாவது சூரியமங்கலத்தில் உள்ள ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னால் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க. ஜாதகம் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் அங்கிட்டு சொல்லும், முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்பேன், இனி நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமானால் கேட்கலாம் அப்படி சொல்லுவேன். இதுதான் இங்கே உள்ள ப்ரொசீஜர். ஒரு நாள் அடுத்த காலத்தில் தான் ஒரு ஆள் வந்து ஒரு 35 வயசு இருக்கும் அவருக்கு. ஜாதகத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்திருந்தார். ஜாதகம் பார்த்தெல்லாம் நான் சொன்னேன். நிறைய விஷயங்கள், அதாவது அவரோட தொழில் வித்யா இதுதான் முக்கியமாக அவருக்கு தெரிய வேண்டியது, அது சம்பந்தமாகத்தான் நான் சொன்னேன். இந்த ஜாதகப்படி நீங்கள் ரொம்ப ஹை எடியூகேஷன் உள்ள ஆளாக இருக்கும்,
PhD வரை எடுக்கக்கூடிய யோகம் ஜாதகத்தில் இருக்கிறது. 4-5 டிகிரிகள் உங்களுக்கு இருக்கும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொன்னேன். அவரும் அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்புறம் லாஸ்ட்டில் சொன்னேன், ஆனால் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு அது ஒன்றுமே யூஸ் ஆகாது. இந்த ஜாதக பிரகாரம் இப்படியெல்லாம் வித்தை இருக்கும், ஆனால் அது யூஸ் ஆகாது. ஜாதகம் அப்படி இருக்கு. அப்போ அவர் சொன்னார், இனி நீங்கள் ஏதாவது கேட்கணும்னால் கேட்கலாம் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஆமாம் சுவாமி, நீங்கள் சொன்னதெல்லாம் இவர் கிறிஸ்டியன், நீங்கள் சொன்னதெல்லாம் 100% கரெக்டு. நான் இவ்வளவெல்லாம் டிகிரி எடுத்திருக்கேன், இவ்வளவெல்லாம் படிச்சிருக்கேன், PhD கூட எடுத்திருக்கேன். ஆனால் நான் இப்போது ப்ரொவிஷன் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். அப்போ பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் செலவு பண்ணி இதெல்லாம் படிச்சுட்டு MBA படிச்சிருக்கிறார், எதெல்லாம் படிச்சிருக்கிறார். ஆனால் ஒரு மளிகை கடை, அப்படி தானே சொல்லுவாங்க, மளிகை கடை, பலசரக்கு வியாபாரம், ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். என்ன காரணம் என்றால், அவர் ஜாதக பிரகாரம் பிஸ்னஸ் தான் செய்ய வேண்டும். அது தெரியாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் கொடுத்து இதெல்லாம் படிச்சிருக்காங்க. படிப்பிலே அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள். மேலும் 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 படிக்கணும், டிகிரி வாங்கணும், டிகிரி வாங்கணும், டிகிரி வாங்கணும், அந்த எண்ணம் உள்ள ஆள். ஆனால் அது வாழ்க்கையிலே யூஸ் இல்லை. அப்போ முன்னாடி இவர் ஒரு நல்ல ஆச்சாரியனே பார்த்துருந்தார். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், அவர் கிறிஸ்டியன் தான், அதில் எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லையே அப்படி சொன்னார் ஜோதிஷத்தில். ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உண்மையிலே இந்த ஜோதிஷம் 100% நம்ப வேண்டியது கிறிஸ்டியன் தான். ஏன் தெரியுமோ, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்த போது பிறந்திருக்கப்பட்டது தெய்வபுத்திரன் தான் என்று சொல்லப்பட்டது ஜோதிஷிகள் தான். ஆகாசத்திலே உள்ள அந்த ஸ்டார் நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதே பின்பற்றி பெத்லகேமில் போய் முதலாக இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கை வச்சு வணங்கப்பட்டதும் பிறந்திருக்கப்பட்டது தெய்வபுத்திரன் தான் என்று சொன்னதும் ஜோதிஷிகள் தான். அந்த நட்சத்திரம் பார்த்து ஜோதிஷிகள் போனாங்க. ஒரு நட்சத்திரம் தான் அதுக்கு அறிகுறியாக இருந்தது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த விசேஷமாக இருக்கப்பட்ட நட்சத்திரம் சம்பந்தமாக கணித்து அது என்ன என்று கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்க போனாங்க. அதாவது தெய்வபுத்திரன் பிறந்திருக்கிறது என்று. அந்த தெய்வபுத்திரன் சொல்லும்போது பகவான் தானே, தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்போது உண்மையிலே ஜோதிஷம் ஹிந்துக்களை விட நம்ப வேண்டியது கிறிஸ்டின் தான். அதோட ஓர்மைக்காகத்தான் கிறிஸ்டியானிகள் ஸ்டார் கட்டுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்க இல்லையா, டிசம்பர் மாதம் ஆகும்போது எங்கேயே பார்த்துருந்தாலும் ஸ்டார் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த நட்சத்திரம் தான் இயேசு கிறிஸ்துவோட அந்த ஜனனத்தை உலகத்துக்கு சொன்னது. நட்சத்திரம் சொல்லவில்லை, அந்த நட்சத்திரம் பார்த்து கணித்த ஜோதிஷிகள். அப்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டிலே இந்த ஜோதிஷன் நம்ப வேண்டியது அவங்களே தான். இப்போ ட்ராக்கு மாதிரி விஷயம் சொன்னேன், இப்போ சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஆள் அவர் கிறிஸ்டியன். அப்போ நான் அவர்கிட்ட இந்த விஷயம் சொன்னேன், எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று சொல்லும்பொழுது நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் முக்கியமாக இது நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பிறந்திருக்கப்பட்டது தெய்வபுத்திரன் தான் என்று சொன்னதே ஜோதிஷிகள் தான் அப்படின்னு அவரிடம் சொன்னேன். அப்புறம் அவர் கேட்டார், சரி எனக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி என்னுடைய படிப்பு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புண்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, உங்களோட ஜாதக பிரகாரம் படிப்பு இவ்வளவு இருக்குமே தவிர அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. வேணுமென்றால் நீங்கள் இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் அப்படி அதை உங்களோட மெயின் பிஸ்னஸாக கொண்டு போக வேண்டும், மெயின் தொழிலாக கொண்டு போக வேண்டும். ப்ளஸ் வேணுமென்னால் நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். ஹை எடிக்கேஷன் படிக்க வரக்கூடிய ஆளுகளுக்கு, குழந்தைகளுக்கு நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். அப்போ கூட உங்களோட மெயின் வருமானம் அந்த பிஸ்னஸில் இருந்து தான் உண்டாகும். அப்போ இதுக்கு காரணம் அவரோட தலையில் எடுத்து அது மாற்ற முடியாது. அதுக்கு போய் என்ன தான் பூஜை பண்ணாலும் அது மாறாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு
இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த கண்ணாடி எடுத்தாச்சுன்னால் எனக்கு எழுதவோ படிக்கவோ முடியாது. கண்ணாடி இருந்தால் எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். எனக்கு பிஜி டிகிரி உள்ள ஆள் தான் நான். அப்போது இது என்னுடைய சின்ன வயசில் எனக்கு 3ஆம் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே கண்ணாடி போட்டாச்சு. என்னுடைய பேரண்ட்ஸு அறிவுள்ளவராக இருந்ததுனால நல்ல ஒரு டாக்டரை காட்டி கண் பரிசோதனை செய்துட்டு கண்ணாடி போட்டதுனால எனக்கு நல்லா படிக்க முடிஞ்சது. இதுவே கண்ணு கொஞ்சம் கூட தெரியாத ஒரு ஆள், பிறவியிலே குருடனாக இருக்கிறது, கண் தெரியாத ஆளாக இருக்கிறது, கண்ணு கொஞ்சம் கூட தெரியாது, அவருக்கு இந்த கண்ணாடி போட்டால் யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது இல்லையா? அப்போது ஆல்ரெடி என்னோட கண்ணுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, ப்ளஸ் இந்த கண்ணாடி ஆர்டு பண்ணும்போது 100% அது ஒர்க் அவுட் ஆகிறது. அதே போல் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஆளுக்கு ஜாதகத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்திருந்தால் பரிகாரம் பண்ணினால் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவரோட கர்மஸ்தானத்தில் சுப கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறதுனால ஜாதகத்தில் குரு சுபஸ்தானத்தல்லாமல் இருக்கிறதுனால பரிகாரம் பண்ணினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், வேண்டுமானால் நீங்கள் படித்த வித்தியை மறக்காமல் இருக்கிறதுக்கு, அதில் இருந்து உங்களுக்கு ஒரு அபிமானம் உண்டாகிறதுக்காக வேண்டுமானால் நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய வருமானம் கொடுக்காது, ஒரு மன திருப்தி, படித்ததுக்காக ஒரு மன திருப்தி, அந்த வித்தியை யூஸ் பண்ணுறோம். ஆனால் உங்களோட மெயின் வருமானம் என்று சொல்லப்பட்டது இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் தான். அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி அவருக்கு அட்வைஸ் கொடுத்தேன். அப்போது நம்ம ஜாதகம் படி என்ன பண்ண வேண்டுமோ, என்ன தொழில் செய்ய வேண்டுமோ அதுக்கு தகுந்தபடி உள்ள வித்யா நம்ம படிக்க வேண்டும். அப்போத்தான் நமக்கு அது யூஸ் ஆகும். ஜெகத்மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மகாதேவியின் அனுகிரகம் எப்போதும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.